Hi students, welcome to Ananya Tuition. இப்போ நம்ம example 2.56 10th mathsல example 2.56 பார்க்க போகிறோம். Find the sum of 1 squared plus 2 squared etc. 19 squared வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு n நம்பர்ஸ் வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு நமக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா தெரியும். n into n plus 1 divided by 2ன்னு சொல்லி போடுவோம். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் ஸ்கொயருக்கு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா தனியாக இருக்குது. என்ன ஃபார்முலா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதுதான் அதோட ஃபார்முலா. நமக்கு n தெரியும், 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 squared plus 2 squared plus etc. n squared. இங்கே பாருங்கள் 1 squared 2 squared etc. 19 squared வரைக்கும் இருக்குது. அப்போ n இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 19 இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 19 போட போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு n 19. அடுத்து n plus 1 19 plus 1 அடுத்து 2n plus 1. ஸோ 2n அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 into n இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 into 19 plus 1. இந்த ஸ்டெப் தெளிவாக எழுதணும். டிவைடட் பை 6. நெக்ஸ்ட் ஒன் 19 அப்படி எழுதுகிறோம். 19 plus 1 20 வரும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? மல்டிப்பிளில் இருக்குதுன்னு அர்த்தம். அது நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. இந்த ரெண்டுக்கு நடுவில் ப்ராக்கெட் போட்டிருக்கோன்னா இங்கே மல்டிப்பிள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்பிள் 19 + 1 20. அடுத்து இன்ட்டு 19ஐயும் 2ஐயும் மல்டிப்பிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 38 வரும். ப்ளஸ் 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 39 டிவைடட் பை 6. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? நம்மளால் எந்த டேபிளால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிளால் பண்ணோம்னா 3 2s are 6, 10 2s are 20ன்னு பண்ணிக்கலாம். அப்புறம் 1 3s are 3, 13 3s are 39 சொல்லிட்டு இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டரில் நமக்கு 1 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2 டேபிளால் பேலன்ஸ் பண்ணோம், அப்புறம் 3 டேபிளால் பேலன்ஸ் பண்ணோம். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாதவங்க இந்த சிம்பிள் பேசிக்கை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாம் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் 1 வந்துச்சு. இப்போ மேலே நியூமரேட்டரில் இருக்க இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போடணும். ஸோ 19 into 10 190. அதை 30னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்து அதை 30னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 30னால் மல்டிப்ளை பண்ணும்போது 9 3s are 27, பேலன்ஸ் 2, 1 3s are 3, 5, 9 1 is 9, 1 3s are 1, 7 4 2. இங்கே இருக்க 0. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா 2470. ஸோ அப்போ அவங்க ஸ்கொயர் கேட்டிருந்தாங்க. நமக்கு நேச்சுரல் நம்பரில் ஸ்கொயர் ஃபார்முலேஷன் படி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.